அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆலியா விலாக்லன்னு பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாப்பிள்ளை சம்பா நோன்பு கஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு கரண்டி பாசி பயிறு, அப்புறம் பட்டை ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பீஸு, அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, புதினா மல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் எவ்வளோ காரத்துக்கு தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கரண்டி. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இப்போ குக்கரில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் போடணும். போட்டு நெக்ஸ்ட் பட்டை ஏலக்காய் 2 பீஸ் மீன் போட்டு, அப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஆனியன் வேகட்டும். இப்போ பாசி பருப்பு அதை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் வதக்கிட்டு, கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு இல்லை, அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி. இப்போ தக்காளி போட்டுடலாம், எடுத்து வச்சது. புதினா மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷமாக வதக்கிடணும். இப்போ இதை வதங்குற வரைக்கும் நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சால்ட். இதில் சொல்லிட்டா இதில் 4 டம்ளர் தண்ணி. ரெண்டு, நாலு. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிமிஷம் இது கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இது இப்போ மூடி போட்டுடலாம். போட்டு 2 சவுண்ட் விட்டுடலாம். போதும். இது 2 சவுண்ட் வேறு விட்டுருக்குறோம். அது வரைக்கும் இதுக்கு காம்பினேஷன் மெதுவடை. அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை சம்பா நோன்பு கஞ்சி, அப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் உளுந்து வடை. இது எல்லாமே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப சத்தான இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. நரம்பு பிரச்சனைலாம் இல்லை இது.